கட்டி பெருங்காயம் வாங்குவோங்க. அது வந்து கல் மாதிரி இருக்கும் இல்லையா? இதை வந்து நம்ம மறுபடியும் கட்டி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம கடாயில் போட்டு வறுத்தையில் வச்சிங்கன்னா லேசாக அதை இலக ஆரம்பிக்கும் போது நம்ம குட்டி குட்டி பிட்டுங்களாம் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கோதுமை மாவோ பச்சரிசி மாவோ கலந்து விட்டு பெசரி வச்சிட்டோன்னா கெட்டியும் ஆகாது. நம்ம ஈஸியாக குட்டி குட்டி பிட்டாக எடுத்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நான் வந்து அதை பாதியாக உடச்சி போட்டிருக்கேன். இதை லேசாக வறுத்து கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து நல்லா இலகி வரும். இலகி வந்தோன்னா சின்ன பீட்டுங்களா பிரிச்சுக்கலாம். நல்லா சூடுபட்டு இலகணும் லைட்டாக. நம்ம பிக்கிறதுக்கு மாதிரி ஈஸியாக வந்துடும். இதை பிச்சு வச்சு தேவையான சைஸில் இது பண்ணிவிட்டு பிச்சு வச்சுருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு பெசரி வைக்கிறேங்க. இது கெட்டியாகாது. இப்படியே நீங்கள் பயன்படுத்தலாம். ஈஸியான முறையில்